கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துகளோடு இன்றைய தினத்திலும் நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக ஒரு பாடத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த பாடத்தோட தலைப்பு பார்த்திங்கன்னா, யாக்கோபிலே மீதியானவர்கள். இந்த யாக்கோபிலே மீதியானவர்கள்னு பார்க்கும்போது இது ஆக்சுவலாக ஒரு பழைய ஏற்பாடு காலத்தில் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டு நடத்தில் ஒரு தீர்க்கதரிசி பேசின ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ பழைய ஏற்பாடுகளில் ஒரு தீர்க்கதரிசி பேசின இந்த தீர்க்க தரிசனத்தை ஏன் இன்றைக்கி நம்ம அந்த பாடமாக எடுத்து பார்க்குறோம்னா, அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லியிருக்காரு இல்லைங்களா? என்ன சொல்லியிருக்காருங்க? முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு ஒரு திஷ்டாந்தங்களாகவும் போதனைகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போது இந்த தீர்க்கதரிசி பேசின இந்த தீர்க்க தரிசனத்தில் நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு போதனை இருக்குது. அதுதான் தேவன் இன்றைக்கி நம்மளுக்கு இன்றைக்கி வெளிப்படுத்த இருக்கிறார். சரிங்களா? அந்த விசுவாசத்தோடு இன்றைய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு போதனை, ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக தான் இன்றைக்கி இந்த பாடம் அமைக்க போகுது. சரி, எந்த தீர்க்கதரிசி பேசின வசனம், எந்த தீர்க்கதரிசி பேசின இந்த தீர்க்க தரிசனம்? ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஏதாவது படித்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிந்தனையில் இருக்கா? யாக்கோபிலே மீதியானவர்கள் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறார் ஒரு தீர்க்கதரிசி. மீகா தீர்க்கதரிசி பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மீகா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்புங்கிறது, இந்த மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம ஆவிக்குரிய சிந்தனைக்காக நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ள நம்ம போவோம். மீகா தீர்க்கதரிசி எழுதின அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு ஒரு சிறு தொகுப்பு மாதிரி இருக்கும், ஒரு மினியேச்சர். இதே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எதுக்கு நம்ம மினியேச்சரை பார்ப்போம், ஒரு சிறு தொகுப்பாக பார்ப்போம். 66 புஸ்தகங்கள் அடங்கிய தீர்க்க தரிசன புஸ்தகம் எதுங்க? ஏசாயா தீர்க்க தரிசனம். அப்போது ஏசாயா தீர்க்க தரிசனம் ஒட்டுமொத்த வேதாகமத்தோட மினியேச்சர், ஏசாயாவோட மினியேச்சர், தீர்க்க தரிசன புஸ்தகோடைய மினியேச்சர் சிறு தொகுப்பு தான் எதுங்க? மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கி நம்ம ஒரு பாடமாக எடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது இந்த ஏசாயா, இந்த மீகா, இவங்கெல்லாம் எழுதின தீர்க்க தரிசனம் எல்லாமே நம்மளுக்கு நிறைய போதனைகள் இருக்குது. அப்போ இந்த மீகா எழுதினதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சம்திங், இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். முதலாவது மீகா, அவர் வாழ்ந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தவர்? ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் மீகா, இல்லைங்களா? இவர் வாழ்ந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தீர்க்க தரிசனம் பேசின அந்த வாழ்ந்த பகுதி, காலப்பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, கிமு, அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 748லேருந்து 696 வருஷம் தான் இவர் வாழ்ந்த காலம். அது தீர்க்க தரிசனம் பேசின இந்த காலந்தமாக இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு காலக்கணக்கில் பார்த்திங்கன்னா சொல்லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ரிசர்ச்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இது எக்ஸாக்ட் டைமிங்கிறது அப்படின்னு இல்லை, தோராயமாக இந்த வருஷத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மீகா தீர்க்கதரிசி எந்த பகுதியில், எந்த டைமில், எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு தீர்க்க தரிசனம் பேசினார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சாலமோன் ராஜா இருந்தார் இல்லைங்களா? சாலமோன் ராஜாவுக்கு அடுத்தது 2 கோத்திரம் பிரிஞ்சது இல்லைங்களா? 2 கோத்திரம் பிரிஞ்சனே முதல் பார்த்திங்கன்னா 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சுது, அப்புறம் 2 கோத்திரம் தனியாக பிரிஞ்சுது. இந்த 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் கோத்திரம் சொல்கிறோம், 2 கோத்திரத்துக்கு யூதா கோத்திரம். இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த 10 கோத்திரம் பார்த்திங்கன்னா எதை தலைமையிடமாக வச்சு அவங்க அரசாட்சி புரிஞ்சுருந்தாங்க? சமாரியா, கரெக்டுங்களா? அப்போ யூதா கோத்திரத்தை எருசலேமை தலைமையிடமாக கொண்டு ஒரு அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது இந்த எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் தான் தீர்க்க தரிசனமாக யார் சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீகா தீர்க்கதரிசி அங்கே பேசியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கும் தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறார், யூதா கோத்திரத்துக்கும் என்ன பண்ணியிருக்காருங்க?
தீர்க்கதரிசனத்தில் அங்கே உரைச்சு கொண்டிருக்கிறார். இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஒரு 4 பகுதியாக நம்ம பார்க்கலாம். எப்படி 4 பகுதியாக பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குங்க மீகா தீர்க்கதரிசியில்? 7 அதிகாரம் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த 7 அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா சமாரியா எருசலேமை குறித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு அழிவை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக பேசியிருப்பார். அதிலே 3ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை, அதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனமாக பேசியிருப்பார். அதிலே 6ஆம் அதிகாரத்துலேருந்து 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 10ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வழக்காடுதல் பற்றி அவர் தீர்க்க தரிசனமாக அவரோட வசனங்கள் அடங்கியிருக்கும். அதிலே 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி அங்கே வந்து மீகா தீர்க்கதரிசி வந்து பேசியிருப்பார். இதுதான் மீகா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தோட ஒரு சிறு தொகுப்பு. 4 பகுதியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்கிறார் தீர்க்கதரிசனம். இதில் வந்து எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபிலே மீதியானவர்கள். இதுக்கு ஆதார வசனமாக படிக்கலாம் பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ யாக்கோபிலே மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்க போகிறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பணியை போல இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதில் 8ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் ஒரு சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாக இருப்பாங்க. அப்போ இந்த 2 வசனத்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட்டுக்கு, இந்த பாடத்துக்கு ஒரு ஆதார வசனமாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்க போகிறாங்க. இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பணியை போலவும் ஒரு சிங்கம் போலவும் இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். சரி, என்ன யாக்கோபிலே மீதியானவர்கள் யார்? இவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு பணியை போலவும் ஒரு சிங்கம் போலவும் இருப்பாங்க. இவர் என்ன இந்த விஷயத்திலேருந்து என்ன நம்மளுக்கு சொல்ல வரார் அப்படின்னா, இந்த சம்பவத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை பேசுனது யாருங்க? மீகா. இதில் மாற்றுக்கிறது கிடையாதுல்ல. பேசுனது யார்? மீகா. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்மகிட்ட சொல்கிறது யார் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம் பாரு. மீகா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூத ராஜாக்களுடைய நாட்களில் வந்து இவர் சொல்லிட்டு இருக்கார் தீர்க்க தரிசனமாக. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான யாருடைய வார்த்தை இது? ஆக்சுவலாக இப்போ தீர்க்க தரிசனமாக யார் பேசிட்டு இருக்கிறாருங்க? மீகாவுக்கு வந்து யாருடைய வார்த்தை வந்து பேசப்பட்டிருக்காரு? தேவனுடைய வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம மீகாட்ட பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பேசுனது மீகாவாக இருக்கலாம், ஆனால் இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அப்போ பிதாவாகிய தேவன் இந்த தரிசனத்தின் மூலியமாக, இந்த தீர்க்க தரிசனம் மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருங்க சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, யாக்கோபிலே மீதியான பேர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு பணியை போலவும் ஒரு சிங்கத்தை போலவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அது என்னது? யாக்கோபிலே மீதியானவர்கள் இவர்கள் எப்படி இந்த பணியை போலவும் சிங்கத்தை போலவும் இருந்தார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். இதே இந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மீகா 5ஆம் அதிகாரத்தில் இந்த 7-8 வசனங்கள் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு முன்பதாக இந்த பாடம் வந்து எங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமி, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இது எதை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. அதாவது எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமி, நீ யூதாவில் அத்தனை ஆயிரக்கணக்கான பட்டணங்கள் இருந்தாலும் நீ சிறிய பட்டணம் தான். ஆனால் அந்த பட்டணத்திலிருந்து பிறந்த ஒருத்தர் இஸ்ரேலை ஆளப்போகிற அளவுக்கு இருந்து ஒரு உயர்த்தப்பட்ட நிலையில் வந்து அவர் எங்கே வரப்போகிறாருங்க? என்னிடத்தில் வரப்போகிறார். அதாவது பரலோக ராஜ்யத்தில் எங்கூட வந்து வாசம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறார். இது சாதாரணமான ஒரு நிலைமை கிடையாது. அப்போது இந்த இடத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி இந்த மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பேசப்பட்டிருக்கு. அதிலே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். யூதா தேசத்துள்ள பெத்லகேமி,
யூதாவின் பிரபுக்களை சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து என்ன பண்ணுவாருங்க? புறப்படுவார். அப்போது ஏதோ ஒரு ஆளுகிற ஒரு ராஜா இந்த இடத்துல சின்ன பட்டணமாக பெத்லகேமில் பிறக்க போகிறாருன்னு சொல்லி மீகா அங்கே வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறார். இது சொல்லக்கூடிய காலப்பகுதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் முதல் வரியில் அவர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க? கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அதிலே பாருங்கள், என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறதே. ஏற்கனவே மீகா தீர்க்கதரிசி அங்கே சொல்லியிருக்கிறாரே. அப்போது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே பெத்லகேமில் பிறந்திருக்கார், ஆளப்போகிறவர் அப்படிங்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி ஏற்கனவே அங்கே தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறார். அது என்னது? எப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம். அதில் இன்னொரு வசனம் கூட வரும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ இதெல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி பேசின வசனங்கள். இதில் எப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே. அது என்னது? எப்ரத்தா பெத்லகேமில் பிறந்திருக்கார் நமக்கு தெரியும். அது என்னது? எப்ரத்தா. அங்கே மீகா வந்து எப்ரத்தான்னு சொல்கிறார் இல்லைங்களா? அது என்னது? எப்ரத்தா. இதை பார்க்குறதுக்குன்னா தாவீதோட ஒரு வம்ச வரலாறு பேக்ரவுண்ட் போனால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா இந்த எப்ரத்தாங்கிறது என்னன்னு பார்க்க முடியும். வாசிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமம் 2:13 ஈசாய் தன் மூத்த குமார் எலியாபையும் அபினதாப் என்னும் 2ஆம் குமாரையும் சிம்மா என்று 3ஆம் குமாரை பெற்றார். அதிலே வந்து 2:14 பாருங்க. அப்படியே வாசிக்கலாம் சிஸ்டர். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நெதனெயேல் என்னும் 4ஆம் குமாரனையும் ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும் அதிலே 15 பாருங்க. ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரன் பெற்றான். அப்படியே சொல்லிட்டு அதிலே 18ஆம் வசனம் பாருங்க. எஸ்ரோனின் குமாரன் காலேப் ஏரியோத் என்னப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலை பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின்பு காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இங்கே இருந்து தான் அந்த எப்ராத்துங்கிற ஒரு வம்சம் என்ன ஆகுதுங்க? உருவாகுது. இது எங்கிருந்து வருமாகுதுன்னா தாவீதோட வம்சத்திலிருந்து. இந்த எப்ராத்தோட ஜனம் அந்த பெண் ஜாதிய பெண் அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய வம்சம் தான் வாழக்கூடிய ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெத்லகேமாக இருந்திருக்கு. அதை வந்து எப்ரத்தாங்கிற மாதிரி அழைக்கப்பட்டிருக்கு. அதுதான் பின்னாடி என்ன இருக்குங்க? பெத்லகேம்ங்கிற மருவி இருக்குது. அப்புறம் தான் மீகா தீர்க்கதரிசி சொல்லிக்கிறார் எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. இது வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பை, அதாவது முதலாம் வருகையை பற்றி அங்கே மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இது எதை சொல்லப்பட்ட பேசணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து. சேனைகளுடைய நகரமே, நீ தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக ஒரு முற்றுகை போடப்படும். எப்போ முற்றுகை போடப்படும்னா இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு முற்றுகை போடப்படும் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், ஒரு அடையாளமாக சொல்கிறார். அப்போது இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை எதற்கு கோலினால் கன்னத்தில் அடிக்கணும்? ஆக்சுவலாக ஒரு நியாயாதிபதி இருக்காருன்னா அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? நல்ல விஷயங்கள் தான் இருக்குது இல்லைங்களா? ஒரு நீதி நியாயம் இருக்கும். எதற்காக கோலினால் அடிக்கப்படணும்? இப்போ நான் நல்லது செஞ்சேன்னா என்னை யாராவது நீ செஞ்சது தவறுன்னு சொல்லி என்னை அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களே, அது வாய்ப்பே இல்லையே. அப்போது ஒருத்தர் நியாயாதிபதியை அவங்க அடிக்கிறாங்கன்னா இவர்கள் பார்வையில் அவர் என்னவா தெரிஞ்சிருக்காருங்க? நியாயாதிபதியே தெரியல. வந்திருக்கிறது இஸ்ரேலே ஆக போகிற ராஜாங்கிற அவங்க சிந்தனையிலே அவங்களுக்கு எட்டலை. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோலினால் அடிப்பார்கள்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், அவர் சிலர் கன்னத்தில் அறைந்தார்கள். அப்போ கோலினால் கன்னத்திலே அடித்தார்களா அறைந்தார்களா? அதிலே 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அதாவது சிரசில் அடித்தார்னா கன்னம் சிரசில் என்ன தான்? ஒரே தான். கன்னம் எங்கே தான் இருக்குங்க? தலையில் தான் இருக்குது. அப்போது அந்த கோலை எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய தலையில் அடிப்பார்கள் அப்படின்னு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை மிக அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பாகவே. இது ஏன் அன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கோலை எடுத்து நியாயாதிபதியாக வரப்போகிறார், இஸ்ரேலை ஆளப்போகிற ஒரு ராஜாவாக வரப்போகிறார்.
இவருடைய சிரசில் வந்து இவங்க அடிப்பாங்க, பின்னாடி அடிப்பாங்கங்கிறத சொல்கிறார். அப்போது இவர்கள் ஏன் ஒரு நியாயாதிபதியை கோலினால் அடிக்கணும்? அந்த கோல் எந்த கோல் எடுத்து அடித்தாங்க? அதாவது ஒரு ராஜா வராருன்னா ராஜாவோட கையில் என்ன இருக்கும்? ஒரு கோல் இருக்கும். அந்த செங்கோல் எதை அடையாளப்படுத்துதுங்க? ஒரு அதிகாரம் இல்லைங்களா? ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை அடையாளப்படுத்துது. அப்போது இஸ்ரேலை ஆளப்போகிற ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் தான் முழு அதிகாரத்தை என்ன பண்ணுறாருங்க? தேவன்கிட்டருந்து வாங்கிட்டு வரப்போகிறார். அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு வர்றது இவர் தான் ராஜாங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அன்றைக்கி இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசக்க முடியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை இவங்க கையில் வாங்கிட்டாங்க. வாங்கி தான் என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்திருக்கிற நியாயாதிபதி தான், ஆனால் அந்த நியாயாதிபதியை இவங்க என்ன பண்ணாங்க? குற்றவாளியாக்கிட்டாங்க. குற்றவாளி ஆக்கினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்னாச்சுங்க? இவனை சிலுவையிலே அறையும் சொன்னார் இல்லைங்களா? அந்த அதிகாரத்தை, அந்த கோலை எடுத்து அந்த நியாயாதிபதியோட சிரசில் இவங்க அடிச்சிருக்காங்க. அடிக்க போகிறாங்கிறது முன்னாடி சொன்னார். அதே தான் இங்கே நடந்திருக்கு. அப்போது இந்த சிரசில் அடிக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுகை போடப்படும். அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முற்றுகை போடப்படுச்சு. எப்போ நடந்ததுங்க அந்த சம்பவம்? கிபி 70ஆம் ஆண்டில் என்னாச்சுங்க? தீத்துராயன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் விரோதமாக என்ன பண்ணுறாருங்க? ஒரு முற்றுகை போடுறாரு இல்லைங்களா? இதை குறித்து தான் அங்கே வந்து மீகா வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவராகியோட இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பும் மரணத்தை வந்து பிரித்து பேசுகிறார். இது வந்து இன்னும் நம்ம பாடத்துக்குள்ளே போகல. முன்னாடி வந்து தீர்க்க தரிசனம் பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சிறப்புகளோடு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசின தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போகிறோம். மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். இதிலிருந்து அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகுது. பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரில் மீதியானவர்கள் இஸ்ரேல் புத்திரத்தோடே திரும்புவார்கள். அப்போது இது வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு வசனம். இதை கொஞ்சம் நம்ம உள்ளே ஆழ்ந்து உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது தான் இதில் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அங்கே மீகா வந்து பேசியிருக்காருங்கிறது தெரியும். ஒரு பிரசவிக்கிறவள், அதாவது ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு என்ன ஆகணுமாம்மா? பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும், அந்த பெண்ணுக்கு வந்து பிரசவம் ஆகிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். எவர்களை ஒப்பு கொடுப்பாருங்க? இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரில் மீதியானவர்கள், கொஞ்சம் பேர் மீதியாக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? தன் சகோதரரை திரும்புவார்கள்னு சொல்கிறார். சரி, யார் இந்த பெண்? இந்த பெண்ணுக்கு என்ன ஒரு பிரசவம் நடக்கணும்? இந்த பிரசவம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை யாரோ ஒருத்தர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். அதில் கொஞ்சம் பேர் மீதியாக இருக்க போகிறாங்க. இவங்க வந்து மறுபடியும் திரும்புவார்களாம். இதில் யார் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். சரி, இந்த பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவருக்கு கையிலே ஒப்பு கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? யார் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எந்த டைமில் நடந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையில் நடந்ததா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும்போது இதை வந்து பார்த்திங்கன்னா பிரசவிக்கிறவர்கள் பிரசவிக்க மட்டும் இஸ்ரேல் ஜனங்களை வந்து கையில் ஒப்பு கொடுப்பாராமா, மீதியானவர்கள் திரும்புவார்களாமா. இது 1ஆம் வருகையில் நடந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வருகையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் வருகையில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆகிட்டாங்க? உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் சொல்லி உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் மீதியானவர்கள் திரும்புவார்கள்னு சொல்ல முடியாது இல்லைங்களா 1ஆம் வருகையில். அப்போ இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில், அந்த ராஜ்யத்தோட ஆரம்பத்தில் இது நடந்திருக்கு. அதான் சொல்கிறோம் இல்லைங்களா, அத்திமரம் துளிர்விடும் அந்த மாதிரி. அப்போ 2ஆம் வருகையில் நடந்திருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரசவிக்கிற ஒரு ஸ்திரீ இருக்காங்க, இவளுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பிரசவம் ஆகணும். இந்த பிரசவம் ஆகும்போது கொஞ்சம் ஜனங்களை வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு கைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். அதில் கொஞ்சம் பேர் மீதியாக இருக்க போகிறாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை யார் கைக்கு ஒப்பு கொடுத்தார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். சரி, வாசிக்கலாம் பாருங்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவர்கள் அஸ்ரிய தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அன்னைக்கு பலத்த சேனைகளோட ஒரு ராஜா வரார். எந்த ராஜா? அஸ்ரிய ராஜா வரார். எப்படி வராருன்னா பலத்த சேனைகளோடு வரார். வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து முற்றுகை போகிறார். அப்போ முற்றுகை போடும்போது இந்த அஸ்ரிய ராஜா கையில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்களா அப்படின்னா பாருங்கள், வாசிக்கலாம்.
இவங்க வந்து அங்கே வந்து முற்றுகை போட போகிறாங்க. இந்த அசீரிய ராஜா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து விரோதமாக வந்து பலத்த சேனைகளோடு வரார். அப்போது கொஞ்சம் பேர் மீதியானவர்கள் இருப்பார்கள். எப்போது அந்த அசீரிய ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக முற்றுகை போட வரும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களை எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கும்போது அப்போது யாக்கோபிலே மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்னவா இருப்பாங்கன்னா பனியை போலவும், யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் போலவும் இருப்பாங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது ஒரு பெண் இருக்காங்க, பிரசவமாகணும். பிரசவமாகும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து அவங்க கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு யாரோ ஒரு கைக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதியானவர் கொஞ்சம் பேர் திரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெண் யாருக்கு, அந்த அந்த ஸ்திரீக்கு யாருங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ இவர்கள் வந்து யார் கைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார்கள்ங்கிறது பார்க்க போகிறோம். அப்போது அசீரிய ராஜா தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாளத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக விரோதமாக வந்து பார்த்திங்கன்னா முற்றுகை போட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை டோட்டலாக என்ன பண்ணாருங்க, கேப்சர் பண்ணார் இல்லைங்களா. அந்த 10 கோத்திரத்தம் டோட்டலாக இது பண்ணார் இல்லைங்களா. அதோடு முடிஞ்சுது. அந்த கடைசி ராஜா யாருங்க, ஒசையா இல்லையா. அதோடு அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன 10 கோத்திரத்தையும் ஃபுல்லாக இது பண்ணிட்டார், கேப்சர் பண்ணிட்டார். அப்போ 10 கோத்திரத்தையும் வந்து கேப்சர் பண்ணுறாரு இல்லைங்களா. அப்போ இந்த அசீரிய ராஜா இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து கையில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒப்பு கொடுக்க போகிறார்கள். இந்த அசீரிய ராஜா மாதிரியே. யார் இந்த அசீரியன் ராஜா, யார் இந்த அசீரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்கே தெரியுங்களா போய் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதின புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அப்போது தேவனுடைய கோபத்தில் ஏதோ தேவனுடைய கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறான் அந்த அசீரியன். அப்போ தேவனை வந்து கோபம் வர மாதிரி அசீரியன் என்ன செஞ்சுருக்கான்னா பாருங்கள். அசீரியனுக்கு தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்தார். என்னோடய வேலையை நீ செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை அசீரியன் எப்படி உன்னதும் உத்தமாக செஞ்சுருக்கானு பாருங்கள். அதுலேயே 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள், வாசிக்கலாம் சிஸ்டர். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். தேவன் அசீரியனுக்கு வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்கார். அவரோட சார்பாக ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்கார். என்ன வேலை செய்யணும்னா, அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு யாரெல்லாம் அவபக்தியாக இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தான் அவனை போய் ஒரு வேலையை செய்ய சொன்னேன். என்ன வேலை செய்ய சொன்னால், எனக்கு கோபம் ஊட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கேன், கட்டளை கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த அசீரியனோ என்ன மனநிலைமையில் போயிட்டார் தெரியுங்களா. அதில் 7ஆம் வசனம் பாருங்கள். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே என் மனதிலே நினைவு கொள்கிறான். இது ஆக்சுவலாக கொடுத்த கட்டளை யார் தான், தேவன் தான் இந்த கட்டளை கொடுத்துருக்கார். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டாங்கன்னா பாருங்கள், அவனோ அப்படி எண்ணுகிறது இல்லை, இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை, அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே அவன் மனதில் என்ன பண்ணியிருக்கான், நினச்சிட்டு இருந்திருக்கான், நினைவு கொள்கிறான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேவன் வந்து இந்த அசீரியன் வந்து தனக்கு விரோதமாக இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் செய்யுன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறார். இவன் போய் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்காக நான் வரல, நான் என்னுடைய சொந்த சுய விருப்பத்தின்படி இந்த ஜனங்களெல்லாம் என் காலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற என்னோட சிந்தனையின்படி நான் செயல்பட போகிறேங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் போயிட்டான். இது எப்படி இருக்குங்கிறது அவரே சொல்லியிருக்கார். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ, வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ. அதாவது கோடாரி எடுத்து ஒருத்தர் மரம் வெட்ட போகிறாருன்னா அந்த கோடாரி அப்படியே திரும்பி அந்த மரம் வெட்டவனை பார்த்து அப்படியே ஒரு பெருமை பாராட்டு மாதிரி நடந்து ஒரு ஒரு சிந்தனைகளை போச்சுன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு வாளை எடுத்து கையாடுகிறவர் அந்த வாள் அவனுக்கு விரோதமாக திரும்பினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த அசீரியன் என்ன பண்ணிட்டார்னா, தேவன் தான் கட்டளை கொடுத்துருக்கார், ஆனால் அப்படியே என்ன பண்ணிட்டாருங்க, தேவனுக்கு விரோதமான ஒரு சிந்தனைகளை போயிட்டார். அப்போது இது நிமித்தம் தான் தேவன் என்ன பண்ணுறாருனா அவர் மேலே ஒரு கோபத்தை வர வைக்கிறார். சரி, இப்போ சொல்லுங்கள், தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுகிறார், ஒரு கட்டளை கொடுத்துருக்காருன்னா தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனமேட்டிமையான ஒரு சிந்தனையில் தேவனுக்கு விரோதமான ஒரு சில காரியங்களை செய்தது யாருங்க, அசீரியன் மாதிரி சாத்தான். அப்போது அசீரியனுக்கு யாருக்கு வந்து நம்ம அடையாளமாக பார்க்கலாம்னா சாத்தான். அசீரியனுக்கு இருந்த அதே சிந்தனை யாருக்கு இருந்ததுங்க, சாத்தானுக்கு இருந்தது. அப்போது
இந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறார். யார் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார்னா, அன்றைக்கி அஸ்ரியின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி இன்னைக்கு சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் இந்த இஸ்ரேல் ஜனங்களை. சாத்தான் கையிலாம், இந்த சாத்தான் வந்து ஒட்டுமொத்த உலகத்தை யார் கையில் வச்சுருக்கிறதுங்க? சாத்தான் தன் கையில் வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? ஒட்டுமொத்த உலகத்தோட கையில் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறார்னா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உலக இராணுவங்களும் சாத்தானுடைய இராணுவ அமைப்புகள் எல்லாரும் எதிர்த்து வந்து அஸ்ரின் எப்படி முற்றுகை போட்டானோ அதே மாதிரி யாருக்கு விரோதமாக இப்போ முற்றுகை போடுவார்கள்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக முற்றுகை போடுவாங்க. அப்போ வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன்? அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவேன். ஆனாலும் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேர் மீதியாக இருப்பாங்க, அவர்களை நான் வந்து காப்பாற்றுவேனார். இது சம்பவம் எப்போ நடக்கும்? ஒரு பெண்ணுக்கு பிரசவமாகணும், கரெக்டாக இல்லைங்களா? ஒரு பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மாகு மட்டும் அந்த நேரத்தில் தான் இது நடக்க போகுதுன்னு சொல்கிறார். அப்போது இந்த அஸ்ரியின் சாத்தானோட ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், உலக இராணுவங்கள் அமைப்பில் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறார். எப்போனா அந்த பிரசவம் ஆகும்போது. அப்போ என்ன பண்ணுறாருனா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறார். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 10:12. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசிரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். ஒப்பு கொடுக்க போகிறார். அசிரியன் ராஜானா சாத்தானுடைய இராணுவம் வரும்போது இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறார். அது நிமித்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த ஜனங்களை அவன் என்ன பண்ண, அசிரியனை எப்படி நான் நியாயம் தீர்த்தனோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறார். இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அதாவது ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதே சகரியா தீர்க்கதரிசி கூட சொல்கிறாரு பாருங்க, சகரியா 14:1. இதே கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன்னில் நடுவிலே பங்கிடப்படும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிய ராஜ்யத்தை வரக்கூடிய சம்பவத்தை பற்றி சொல்கிறது. அவர் ராஜ்யத்தில் வரும்போது இந்த ஜனங்கள் ஒப்பு கொடுக்க போகிறார்கள். எப்போ ஒப்பு கொடுக்க போகிறார்னா, அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், உலக இராணுவங்கள் வந்து அசிரியன் வர மாதிரி வருவாங்க. அவர்கள் கையில் இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறார். கொஞ்சம் பிரச்சனை வரும், ஆனாலும் அதுலேருந்து ஒரு ஜனங்கள் என்ன ஆகுவாங்கன்னா, கொஞ்சம் பேரை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவார். மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. யார் அந்த மீதியானவர்கள் பாருங்கள், அதுலேயே சகரியா 14:2 பாருங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் என்ன ஆயிடுவாங்க, சிறைப்பட்டு போயிடுவார்கள். அவங்களுக்கு ஒரு அழிவு வரும். ஆனாலும் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்பது. அங்கே கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறேங்கிறார். சரி, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரசவிக்கிற ஒரு ஸ்திரீ வந்து ஒரு பிரசவமாகணும்னு சொல்கிறார் ரேல. அப்போது யார் இந்த ஸ்திரீ, எப்போ பிரசவமாகணும், இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவம் சொன்னாலே நம்ம வசனம் எங்கே இருக்குது? நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? 1 தெசலோனிக்கர் 4:16 பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்புறம் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன இருப்பாங்க, எழுந்திருப்பார்கள். அதிலே 17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருனை கூடவே இருப்போம் இப்படில சொல்லிட்டு அதில் 18 இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை என்ன பண்ணுங்கள், தேற்றுங்கள்னு சொல்லிட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:1 பாருங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. ஏன்னா இரவிலே திருடன் வருகிறதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் என்ன இருப்பீங்க, நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரப்போவதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் சொல்லிவிட்டு அதிலே பாரு 3ஆம் பாருங்கள், 5:3 சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. அப்போ ராஜ்யத்தோட ஆரம்பத்தில் இவ்வளோ சம்பவங்கள் நடக்க போது அப்போ வந்து என்ன இருக்குங்களாமா, ஒரு கர்ப்ப வேதனை இருக்குமாமா. எங்கே இருக்கும் கர்ப்ப வேதனை? இப்போ படிச்சும் இல்லைங்களா, இவ்வளோ சம்பவம், சமாதானம் சௌக்கியம் எல்லாம் உண்டென்று இவ்வளோ விஷயம் எங்கே நடக்க போகுது ராஜ்யத்தில்?
இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுது இல்லைங்களா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய முதல் வரியில் அந்த ராஜ்ய வந்தன இவ்வளோ சொல்லப்பட்ட அத்தனை விஷயம் என்ன இருக்குங்க, இந்த பூமியில் நிலைநிறுத்தப்படும், ஸ்தாபிக்கப்படும், இந்த பூமியில் சமாதானம் உருவாகும், சௌக்கியம் இருக்கும், எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன சொல்கிறாருங்க, கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல. அப்போ இந்த பூமியில் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருந்தாலும் இந்த பூமியில் என்ன ஆயிருங்களாமா, ஒரு கர்ப்ப வேதனையும் உருவாகும். அப்போ கர்ப்ப வேதனை உருவாகி வருகிறது போல அழிவு சடுதியை உங்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொன்னாருங்க, பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிறமாக மட்டும் சொல்லிட்டார். அப்போ இங்கே என்ன சொல்கிறார்னா, கர்ப்பவதி ஆதவனுக்கு ஒரு வேதனை வரப்போகுது சொல்கிறார். மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தை இங்கே அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணுறாருன்னா மேற்கோள் காட்டி பேசுகிறார். சரி, யார் இந்த ஒரு கர்ப்ப வேதனை ஆகுதுன்னா, ஒரு கர்ப்பம் ஆகுதுன்னா அந்த பிரசவத்தில் என்ன பிறக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லைங்களா, அது என்ன குழந்தை, நெக்ஸ்ட் சொல்லுங்கள், திருச்சபை. கரெக்ட் இல்லைங்களா? இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதில் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. எந்த குழந்தை பிறக்க போகுதுன்னா தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர் யாருங்க, 1,44,000 பேர் திருச்சபையை அழைக்கப்பட்டவர்கள், அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய சரீரங்கமாக ஆக போகக்கூடியவர்கள். இந்த பூமியிலிருந்து தான் பிறப்பாங்க. இவங்க பிறக்கும்போது இந்த பூமியில் என்ன இருக்குங்களாமா, ஒரு கர்ப்ப வேதனை இருக்கும். அப்போது இந்த கர்ப்ப வேதனை இருக்கும், இந்த பூமியிலேருந்து இந்த 1,44,000 பேர் பிறக்க போகிறாங்க. திருச்சபை அழைக்கப்பட்டவர் செலெக்ஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை கைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். யார் கைக்கு ஒப்பு கொடுக்கிறனா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் உலக இராணுவங்களுக்கும் இந்த இஸ்ரேல் தேசத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். அதிலிருந்து கொஞ்சம் பேர் மீதியானவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன செய்ய போகிறார்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் இனி பூமியின் எல்லையில் பரியந்தமும் மகிமைப்படுவார்கள். அப்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி பரலோகத்தில் ராஜாவாக இருக்கார். இந்த பூமியில் இந்த கர்ப்ப வேதனை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மீதியானவர்கள், இந்த குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தை பிறந்தது, அந்த பிறந்தவுடனே இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறார். கொஞ்சம் பேர் மீதியானவர் இருக்க பாருங்களா, இந்த மீதியானவர்களை ஆண்டவரை ராஜாவாக நின்று இவங்களை என்ன பண்ண போகிறாருங்க, பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தோடும் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். இவங்களை காத்து கொள்வார்னு சொல்கிறார். அதிலே 5ஆம் வசனம் பாருங்கள், இவரே சமாதானக்காரனர். அஸ்ரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மீது மிதிக்கும் போலும் 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் என்ன பண்ண போகிறேன், நான் விரோதமாக நிறுத்துவேன்னு சொல்லிட்டார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ராஜாவாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதே இஸ்ரேல் ஜனங்கள் விரோதமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உலக இராணுவங்களும் எதிர்த்து நிற்கும்போது இவன் என்ன பண்ண போகிறாருன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்தில், அதாவது 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நிறுத்து வரோம். கொஞ்சம் பேர் மீதியானவர்கள் இருப்பாங்க. அந்த யுத்தத்தில் அவங்க ஒப்பு கொடுக்க போகிறார். அதில் கொஞ்சம் பேர் மீதியானவர் இருப்பாங்க. அந்த மீதியானவர்களை 7 அதிபதி, அதாவது 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் முன்னிறுத்துவார். எதற்காகனா, அந்த மீதியானவர்களை பாதுகாக்கிறதுக்காக. இப்போ ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு இல்லைங்களா. யாரை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறார்? 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள். யார் இந்த 7 மேய்ப்பர்கள்? 7 கால சபையின் தூதர்கள். வேறங்க வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியை பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன். ஒரு ஆட்டுத் தொழுவம் இருக்குது. அந்த ஆட்டுத் தொழுவத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வர்றதுக்கு விட்டுப்பட்டு மற்ற திருட்டுத்தனமாக வர கள்ளனும் கொள்ளைக்காரனாக இருப்பான். ஆனால் வாசல் வழியால் பிரவேசிக்கிறவனும்
ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அது ப்ராப்பராக அந்த என்ட்ரன்ஸில் அந்த ஆடுகளின் மேய்ப்பன் தான் என்ன பண்ணுவான், உள்ளே வருவார் இல்லைங்களா. அப்போ அந்த வழியை வராமல் கள்ளத்தனமாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கள்ளனும் திருடமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த வாசலுங்கிறத அதிலே சொல்கிறார் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல். அப்போது ஒரு ஆட்டு மந்தை இருக்குது. அந்த ஆட்டு மந்தையாக ஆட்டுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் அவன் என்ன பண்ணுவான், ப்ராப்பராக அந்த வாசல் வழியே தான் வர முடியும். திருட்டுத்தனமாக வர வேண்டிய அவசியமே இல்லைங்களா. அப்போ அந்த ப்ராப்பரான வாசல் வழியே தான் வரக்கூடியவர் தான் மேய்ப்பராக இருக்காருன்னா ஆண்டவரை இயேசுன்னு சொல்லிட்டார், நானே அந்த ஆடுகளுக்கு வாசல். அப்போது ஒரு மேய்ப்பராக இருக்கிறவர்னா அந்த வாசல் வழியே ப்ராப்பராக வரணும். நானே அந்த வாசல் சொல்லிட்டார்னா அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வாசல், அவர் தான் வாசலில் இருக்கார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய பின்பற்றி அவர் மாதிரியே போகக்கூடியவர்கள் யார் மாதிரி இருப்பாங்க, யாருக்கு அடையாளமாக இருப்பாங்க, மேய்ப்பர்கள் மாதிரி. ஒரு ப்ராப்பரான ஒரு மேய்ப்பர் என்ன வருவார், அந்த வாசல் வழியே தான் போவார். நானே வாசல்னு சொல்லிட்டார். அப்போ அந்த வாசல் வழியாக போகிறவங்களாம் யார் தான், மேய்ப்பர்கள் தான். அந்த வாசல் வழியாக போயிட்டுருக்கிறவங்க ஏற்கனவே போனவர்கள், இப்போ போகக்கூடிய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க யார் தான், மேய்ப்பர்கள். அவர்கள் யாருங்க, நம்ம தான். அப்போது அந்த 1,44,000 பேர் செலெக்ஷன் முடிஞ்சிடும். இவர்களை என்ன பண்ணுவேன்னா வானத்து நட்சத்திரங்களை போல ஆவிக்குரிய சரீரத்தில் வந்து இவங்களை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் நானே வாசல், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ யார் இந்த வாசல், கிறிஸ்து தான் அந்த வாசல். அப்போ கிறிஸ்து வழியாக பிரவேசப்படுவர்கள் யாருங்க, முழுமையடைந்த திருச்சபை. அவர்கள் தான் அந்த 7 மேய்ப்பர்கள். அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரத்தில் அந்த மீதியான ஜனங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிறுத்துவார். அடுத்தது வேறு யார் நிறுத்துவாருங்க, 8 அதிபதிகள். யார் இந்த 8 அதிபதிகள், அது மனுஷரில் 8 அதிபதிகள். இந்த மனுஷரில் 8 அதிபதிகள் யார், முற்பிதாக்கள். கரெக்டு தான், ஏற்கனவே நம்ம படித்த வசனங்கள் தான். அப்போது மனுஷரில் 8 அதிபதிகள்னா இவங்க வந்து ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த பூமியில் இருக்கிற அந்த மனுஷர் இவங்க திருப்பி உயிர் தெழுந்து வந்து இந்த பூமிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மீதியானவர்கள் கொஞ்சம் பேர், அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த போர் அந்த யுத்தத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீதியானவர்கள் தேவனுடைய வழிநடத்தல் எப்பாவது கிடைக்காதான் ரொம்ப ஒரு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்களாமா. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மனுஷரில் உயிர் தெழுந்து வந்த இந்த 8 அதிபர்கள் மாதிரி இருக்கிறவங்க அந்த முற்பிதாக்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை வந்து மறுபடியும் தேவனுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜனங்களாக வாழ்கிறதுக்கு அவங்கள வழி நடத்துவாங்களாம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷரில் 8 அதிபதிகளை அங்கே நிறுத்த போகிறேன் அப்படின்னு. யார் இந்த மனுஷரில் 8 அதிபதினா முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த முற்பதாக்கள் நிறுத்துகிறேன். இவங்க எல்லாம் வந்து இந்த ஜனங்களை மீதியானவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்களை வந்து நான் என்ன பண்ண போனால் காப்பாற்ற போகிறேன். ஏன் காப்பாற்ற போகிறேன்னா அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாரு, நான் உன் கையை உன்னிடமாய் நீட்டி உன் களிம்பு நீங்க உன்னை என்ன பண்ணிடுவேன், சுத்தமாய் புடமிட்டு. அப்போது அந்த யுத்தத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் பேர் மீதியானவர் இருப்பாங்களாமா. அவர்களை என்ன பண்ணுவார்னா அவர் சேர்ந்த அத்தனை தப்பிதங்களையும் கழுவி புடமிட்டப்பட்ட ஜனங்களாக கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்க. அவர்களை தான் என்ன பண்ணுறாருன்னா 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதியில் நிற்க வச்சு இவங்களை நான் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். நீ எப்படி முதல்ல இதே உங்களோட சந்ததிகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைக்காரர்களும் நியாயாதிபதிகளும் இருந்து உங்களை வழிநடத்தி வந்தார்களோ முற்பிதாக்கள், அதே மாதிரி இவங்க எல்லாம் உயிர் தேர்ந்து வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்துவார்கள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 அதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமாக கொடுப்பார், முன்னாடி நிறுத்தி வைப்பார் பாதுகாப்பாக. யாரைய, அந்த இஸ்ரேலில் மீதியான கொஞ்சம் பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவர்கள் கூட பக்கபலமாக. அதைத்தான் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனுஷர் புத்திரத்துக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். அதிலே இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சிங்கம் போல இருப்பார்கள். அப்போது யாக்கோபிலே மீதியானவர்கள்
ஒரு அம்மாவுக்கு பிரசவமாக போகுது, ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன ஆகுனா, இஸ்ரேல் ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு ஒப்பு கொடுப்பார். யாருக்கு ஒப்பு கொடுப்பார்னா, அசிரியன் எப்படி வந்து முற்றுகை போட்டானோ அதே மாதிரி அசிரியன் மாதிரி இருக்கிற அந்த ஒட்டுமொத்த உலக இராணுவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஒப்பு கொடுப்பார். அதில் கொஞ்சம் பேர் திரும்பி வருவாங்களாம், மீதியானவர்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மீதியானவர்கள் அந்த யுத்தத்துக்குள்ளே, அந்த சண்டைக்குள்ளே, அந்த போருக்குள்ளே போயிட்டு தான் திரும்பி வர்றாங்க. வெளியே போயிட்டு வெளியே வரும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பனியை போலவும் சிங்கத்தை போலவும் இருப்பாங்க. அது என்னது, பனியை போலவும் சிங்கத்தை போலவும் இருப்பார்கள். இப்படி இருப்பாங்களாம். அந்த யுத்தத்துக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு அழிவு, அந்த ஒரு கஷ்டம், அந்த சோதனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இவங்க கொஞ்சம் பேர் மீதியானவர்கள் வருவாங்க. இந்த கொஞ்சம் பேர் மீதியானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பனியை போலவும் சிங்கத்தை போலவும் இருக்கான்னு சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். சரி, இவங்க பனியை போலவும் சிங்கத்தை போலவும் இருப்பார்கள்னு சொல்லும்போது பனியினா எதை குறிக்குது வசனத்தின்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எதுக்காக அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறது பார்த்துடலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இவங்க அந்த ஒப்பு கொடுக்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜனங்கள் மீதியாக இருப்பாங்க. இந்த ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பனியை போல இருப்பாங்கன்னா, பனி ஆக்சுவலாக எப்படி இருக்கும், ஒரு சுத்தமாக இருக்கும், ஒரு தெளிந்த ஒரு இது இருக்கும். அங்கே வந்து மாசு, ஒரு குப்பை இருக்காது, ஒரு டஸ்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரெண்டாவது, அந்த பனி எப்படி இருக்கும், கையில் தொட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, மிருதுவாக இருக்கும். இந்த ஜனங்கள் பனியை போல் இருப்பாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சுத்தமாக, எந்த ஒரு அசுத்தமே இல்லாத ஒரு ஜனங்களாக இருப்பாங்களாம். யார்? இந்த மீதியான ஜனங்கள் பனியை போலவும். இந்த ஜனங்கள் ஏற்கனவே எப்படி இருந்தாங்க, முறுமுறுத்த ஜனங்கள், முரட்டாட்டம் போட்ட ஜனங்கள். அவங்க சிந்தனையே எப்படி தான் இருந்துச்சுங்க, தேவனுக்கு விரோதமாக தான் இருந்தது. ஆனால் அந்த யுத்தத்துக்குள்ளே அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட போனதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மீதியானவர்கள் பனியை போலம்னா சுத்தமாக இருப்பாங்க. அந்த சுத்தமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன கொடுக்க போகிறார் தேவன் பார்த்தீங்கன்னா, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அந்த மீதியான ஜனங்கள் மத்தியில் நான் அப்படியே என்னோடய சத்தியத்தை என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக சுத்தமான அந்த பனித்துணிவாக இருக்கிற சத்தியத்தை கொடுக்க போகிறேன். அப்போ அந்த சத்தியத்தை ஃபுல்லாக அவங்க சிந்தனையில் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அதிலே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் பேர் மீதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் போதிக்கப்படும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் போட ஜனங்கள் என்ன சொல்லுவாங்களாமா, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர்கள் வழியெல்லாம் எப்படி இருக்காமா, நியாயமாக இருக்குது, சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மீதியான ஜனங்கள் இப்படி வந்து சத்தியம் போதிக்கப்படும், இவங்க சத்தியத்தை படி நடப்பாங்க, இவங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. அப்படி நடக்கும்போது பாருங்கள், சகரியா தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு பாருங்கள், அதிலே 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும், இப்போ எப்படி ஒட்டுமொத்த இராணுவம் வந்து எருசலேமுக்கு விரோதமாக வந்துச்சு இல்லைங்களா, அப்போது மீதியான இந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஜனங்கள் எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான ஜனங்கள், அதாவது போருக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த உலக இராணுவங்கள், இவர்களே கொஞ்சம் பேர் மீதியானவர் இருப்பாங்களாமா. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் எங்கே போவாங்க, எருசலேமுக்கு போவாங்க. ஏன் எருசலேமுக்கு போகணும்? இப்போ நம்ம வருஷம் கூடார பண்டிகை அனுசரிக்க எருசலேமுக்கு போகிறோமா? போகிறதில்ல. ஆனால் ஒட்டுமொத்த ஜனங்கள் அங்கே எருசலேமுக்கு விரோதமாய் வந்த அந்த அந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதில் கொஞ்சம் பேர் மீதியானவர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வருஷம் அந்த கூடாரை பண்டிகை அனுசரிக்கிறதுக்கு எருசலேமுக்கு போவாங்களாமா. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும்
எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்ங்கிற ஒரு விசுவாசத்தோடு போவாங்களாம். அப்போது மீதியான ஜனங்களுக்கு பனி மாறி இருக்கிற சத்திய வசனங்கள் தேவன் கொடுப்பார். இந்த வசனங்கள் படி அவங்க ரொம்ப கீழ்ப்படிஞ்சு ரொம்ப ஒரு மிருதுவான ஒரு ஜனங்களாக, ஒரு சாஃப்டான ஜனங்களாக மாறிடுவாங்க. அதுபடி நடப்பாங்க. இவர்கள் நடக்கே இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு விரோதமாக இருந்த அத்தனை ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க போகலாம், அவர்கள் தேவன் தான் உண்மையான தேவன், அங்கே போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, கர்த்தரின் வசனம் வெளிப்படும், அங்கே போனால் தேவன் பேசின வார்த்தைகள் சத்தியம் நம்மளுக்கு வெளிப்படும் சொல்லிட்டு அங்கே எருசலேமுக்கு போவாங்களாம். அப்போது இந்த மீதியான ஜனங்கள் இவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும். இந்த சத்தியம் இந்த எருசலேம் இருந்தால் எல்லா பக்கம் என்ன ஆகுதுங்க, போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. எப்போது? அவருடைய ராஜ்யத்தில். அதுலேயே மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இதே தான் அவர் சொல்கிறார் பாருங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், அங்கே தான் கர்த்தருடைய வசனம் சத்தியம் வெளிப்படும் சொல்லுவாங்க பாருங்க. அப்போது சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய பிரஜாதியரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். இதே தான் போன சப்ஜெக்டில் வசனம் பார்த்தோம். அதாவது ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு, அதாவது எப்படி கேட்டிங்கன்னா அவர் அந்த யூதன், அதாவது எப்படின்னா அந்த வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு உங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், உங்களை நாங்கள் எப்படியாவது பின்பற்றி வாழ்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒட்டுமொத்த ஜனங்களை அந்த யூதனில் பின்பற்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாமா. யாருன்னா அந்த மீதியான ஜனங்கள் இருக்கிற ஒரு சில பேர் இல்லை. அதில் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம் சார். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எருசலேமில் இருந்த ஒட்டுமொத்த சத்தியம் உலக ஜனங்களுக்கு பரிமாறப்படும், அப்படியே பரவப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு இந்த பூமி எங்கே என்ன ஆயிருங்க, நிறைந்திருக்கும். இவர் தான் உண்மையான தேவன், இவர் தான் தேவனுடைய உண்மையான குமாரன், இவர் தான் இஸ்ரேலை ஆள போகிற ராஜாங்கிற விசுவாசத்துக்குள்ளே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அப்போது இந்த மீதியான ஜனங்களை இந்த பனி மாதிரி வந்து சத்தியம் கொடுக்க போகிறார். இவங்களை என்ன ஆயிடுவாங்க, அந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. ஒட்டுமொத்த விரோதமாக வந்தால் ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே எருசலேமுக்கு போவோம், அங்கே போனால் தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இதுதான் மீதியானவர்கள் பனியை போல இருப்பாங்கன்ற. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு, மீதியானவர்கள் யாக்கோபை மீதியானவர்கள் யார் மாதிரி இருப்பாங்களாம், சிங்கம் போல இருப்பாங்க. அதனது சிங்கம் போல இருப்பாங்க பாருங்கள். யாக்கோபில் மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகவும். இப்போ காட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விலங்குகளுக்கும் ராஜா யார், சிங்கம் இல்லைங்களா? அந்த காட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது, சிங்கத்துக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு இராணுவம், ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு அதிபதிகள், ஒவ்வொரு அதிபர் இருக்காங்க, ஒவ்வொரு ராஜாக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு விதமான குடியுரிமை இருக்குது. அப்போது இந்த மீதியானவர்கள் இந்த ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் இந்த மீதியானவர்கள் இருக்கிற இடத்துல தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை உலகத்திலேருந்து இந்த முப்பிதாள்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தை என்ன பண்ண வருங்க, ஆட்சி செய்ய போகிறார். அப்போது ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி குடிமை இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தலைநகரமாக கொண்டு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஜனங்களை யார் இருப்பாங்கன்னா, இந்த எருசலேம் இருக்கிற மீதியான ஜனங்கள் தான். யாருடைய துணை கொண்டுனா, அங்கே இருக்கிற அந்த 8 அதிபதிகள் முற்பிதாக்கள் துணை கொண்டு. அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கம் காட்டு மிருகங்கள் இருக்கிறது சமாதமாகும். அதிலே இன்னொன்று பாருங்கள், பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகும். அப்போ பாலசிங்கம்னா யாருக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகும். எப்படி ஒட்டுமொத்த ஆட்டு மந்தைகளையும் மேய்க்கக்கூடிய ஒரு உண்மையான மேய்ப்பராக அந்த பாலசிங்கம் இருப்பாரோ அந்த மாதிரி மென்னும் இருப்பாங்களாமா. ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில் வச்சுருவாங்க. அதே சமயத்தில் அந்த உலகத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பர் மாதிரி என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதுதான் பனியைப் போலவும் சிங்கத்தைப் போலவும் சொல்கிறார். இதை சாலமோன் ஞானி அழகாக நீதிமொழிகள் சொல்லியிருப்பார் பாருங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம் சார். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சீப்புக்கு சமணம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அப்போ ராஜாவின் கோபம்
சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புள்ளியின் மேல் பெய்யும். அதாவது ராஜா அதிகாரத்தில் சிங்கம் மாதிரி இருந்தாலும் அவர் வசனத்தை சத்தியத்தின்படி எப்படி இருப்பாருங்களாமா, அவருடைய தயை அன்பு ரொம்ப ரொம்ப அந்த பனி மாதிரி இருக்கும், சாஃப்டாக. அதில் சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தவரோ இஸ்ரேல் வம்சத்தவரோ நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சமீபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக நான் உங்களை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன். அதாவது ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சாபத்துக்குள்ளே போனாங்க. ஆனாலும் இந்த மீதியான ஜனங்களை அப்போ சாபத்திலிருந்து மீட்டு இவங்களை என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆசீர்வாதம், ஒரு ரட்சிப்பை வந்து கொடுக்க போகிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும்? ராஜ்யத்தில் நடக்கும். ஆனால் அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறதில்ல எப்போ நடக்கும். ஒரு பெண்ணுக்கு என்ன ஆகணும், பிரசவமாகணும். பிரசவமாகும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவார்னா அவர் கைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். கைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த யுத்தத்தில் அந்த ஒட்டுமொத்த அஸ்ரீன் மாதிரி ஒட்டுமொத்த உலக இராணுவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரப்போகிறாங்க. அவர்கள் கைக்கு தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறார். அதில் கொஞ்சம் மீதியானவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பனியை போலவும், அந்த பனியை போல இருக்கிற ஜனங்களுக்கு நான் வசனத்தை கொடுப்பேன், சத்தியத்தை கொடுப்பேன், இவங்களை வந்து பின்பற்றி வரணும் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் வந்துடுவாங்க. அதே சமயத்தில் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சிங்கத்தை போலவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பிரசவம் இதெல்லாம் நடக்கணும்னா இங்கே என்ன ஆகணும், ஒரு பிரசவம் வரணும், ஒரு பிரசவ வலி வரணும், இங்கே ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லைங்களா. இப்போது இவ்வளோ தான் தீர்க்கதரிசனம், சும்மா சிம்பிளாக தான் முடிச்சிருக்கோம். இப்போது இந்த உலகத்தில் இந்த பிரசவ வலி வந்துருச்சா இல்லைங்களா? வந்துருச்சுன்னா குழந்தை பிறந்திருக்கணுமில்ல. கர்ப்பவேதனை வந்துருச்சுன்னா இந்த குழந்தை பிறந்திருக்கணுமா பிறந்திருக்கக்கூடாதுங்களா? இப்போ தான் ஸ்டார்டிங். சரி, அப்போ இந்த குழந்தை பிறந்திருக்கா இப்போ பிறக்கலையா? இந்த பூமியில், இந்த பூமியில் கர்ப்பவேதனை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் குழந்தை என்ன ஆகலைங்க, பிறக்கலை. ஏன் பிறக்கலைன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு கர்ப்பவேதனை வந்து இந்த பூமியில் வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் என்ன ஆகலை, குழந்தை பிறக்கலை. ஏன் குழந்தை பிறக்கலைன்னா இப்போ இந்த குழந்தை பிறக்கிறத பார்த்துருக்கீங்களா? இதை குழந்தை டெலிவரி ஆகிறக்கூடிய ஸ்டைல், ஃபார்மேட், ப்ரொசீஜர். இந்த குழந்தை முதல்ல வந்து பிரசவமாகும்போது இந்த குழந்தையோட உறுப்பு எது வெளிவரும்? தலை வெளிவரும். அடுத்தது என்ன வரணும்? சரீரம். அதுக்கு அடுத்தது கால் பகுதி. இப்போது குழந்தையோட பிரசவம் இந்த பூமியில் கர்ப்பவேதனை வந்துருச்சு, குழந்தை பிரசவமாக போய் சூழ்நிலை வந்துருச்சு, தலை வெளியே வந்துருச்சு, சரீரம் வெளியே வந்துருச்சு. இன்னும் கால் முட்டை என்ன ஆகலைங்க, தொப்புள் குடி மாட்டிட்டு நிற்கிது, வெளியே வர முடியாமல் பிரசவ வேதனை பண்ணுது. இந்த குழந்தை வெளியே வந்துருச்சுன்னா இந்த பூமியில் என்ன ஆயிரும்? யுத்தம் ஸ்டார்ட் ஆயிரும். யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மீதியானவர்கள் இருப்பாங்க. அப்போது இந்த மீதியான ஜனங்களை வானத்து நட்சத்திரம் மாதிரி அந்த 1,40,000 மாதிரி செலெக்ஷன் முடிஞ்சிடும். இந்த குழந்தை பிறந்துருச்சு இல்லைங்களா, அவங்க ஆவிக்குரிய சரீரத்தில் போயிடுவாங்க. அவர்களை வானத்திலேருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முன்னாடி நிறுத்தி 7 மேய்ப்பர்கள் மாதிரி நிறுத்தி அவங்கள பாதுகாப்பாங்க. அதே மாதிரி மனுஷரில் 8 அதிபதி இதே இந்த பூமியில் உயிர் தெழுந்து வந்த முற்பிதாக்களை வச்சு இந்த ஜனங்களை, இந்த மீதியான இஸ்ரேல் ஜனங்களை இந்த பூமிக்குரிய அரசாட்சியை ஆள செய்வார் தேவன். அப்போது சத்திய வசனங்கள் அவங்களுக்கு போதிக்கப்படும். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பனியை போலவும் ஒரு சிங்கத்தை போலவும் நடப்பாங்க. இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடப்பாங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தில். அப்போது இந்த குழந்தை இன்னும் பிறக்கலை, தலை வெளியே வந்துருச்சுன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க, ராஜாவாக அவர் போயிட்டார். தலை வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரீரம் வெளியே வந்துருச்சு. சரீரம் யாருங்க? கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள், அவர்கள் வழி வந்த நீதிமான்களை வாழ்ந்தவர்கள், கிறிஸ்து சரீராங்கமாக வாழ்ந்தவர்கள். அவரோட கோர்ஸ் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பாதங்கங்களாக இருக்கிற நாம மட்டும்தான் இன்னும் என்ன ஆகலைங்க, பிரசவத்திலேருந்து வெளியே ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் பிரசவ வேதனை வந்துருச்சு, அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் வந்துருச்சு. எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வந்துருச்சு. அடுத்தது இஸ்ரேல் காசா ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் எந்த நாட்டுக்கு இப்போ இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சில நாடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ரீசனாக சொல்லப்போனால்
2 உலக வல்லரசு நாடுகள் அமெரிக்கா, சைனா, இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு இப்போது. இது எப்போ வந்து லிட்ரலாக வந்து ஒரு வாரம் வந்து அவங்க லிட்ரலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க தெரில. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தக போர் நடந்துருக்கு இந்த பூமியில். இதெல்லாம் அந்த கர்ப்ப வேதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த குழந்தை ஒன்றும் வெளியே வரல. ஏன் வெளியே வரலைன்னா அந்த பாத பகுதி மட்டும் வெளியே வர்றது கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா சிரமப்பட்டுருக்கு. அந்த பாதம் வெளியே வந்துருச்சுன்னா அந்த குழந்தை மொத்தமாக என்ன ஆயிருங்க, டெலிவரி ஆயிரும். இந்த பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிறா மாறு மட்டும் தேவனுடைய புத்திரர் அந்த 1,44,000 செலெக்ஷன் முடிஞ்சிடும். இவ்வளோ சம்பவங்கள் வந்து இந்த பூமியில் நடக்க போகுது. அப்போது இந்த குழந்தை முக்கால்வாசி வெளியே வந்துருச்சு. ஒன்று கால் பகுதி மட்டும்தான் வரணும். இந்த கால் பகுதி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாதம் வரலாம், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சீக்கிரம் வந்துருச்சுன்னா, ஆனால் சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கு அறிகுறியை தெரியுது இல்லைங்களா. உலக யுத்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அறிகுறி எல்லாம் ஸ்தாபிக்கப்படுது இல்லைங்களா. அந்த சிம்டம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போனா இதெல்லாம் ஏற்பாடு தேவன் பண்ணிகிட்ருக்காருன்னா சீக்கிரம் இந்த குழந்தை என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம், பிரசவமாக போகுதுன்னு அர்த்தம். சீக்கிரம் பிரசவமாக போகுதுன்னா அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து கூடுமானா என்ன பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. அதனால தான் தேவன் இந்த தீர்க்கதரிசி மூலியமாக இன்றைக்கி நமக்கு என்னென்னா ஒரு எச்சரிப்பான ஒரு பாடத்தை கொடுத்துருக்கார். அப்போது மீதியான ஜனங்கள் அன்றைக்கி எப்படி கொஞ்சம் பேர் மீதியாக இருந்து தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரோ அதே மாதிரி இந்த குழந்தை டெலிவரி ஆகணும். இந்த குழந்தை கொஞ்சம் பேர் மீதியானவர் இருக்காங்க இங்கே, இன்னும் கொஞ்சம் பேர் அந்த பாதங்கங்கள் இவர்களை என்ன பண்ணால் அந்த குழந்தை டெலிவரி ஆகணும். அதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கார். அந்த குழந்தை வந்து நம்மளை யார் வேணால் இருக்கலாம், இல்லை நம்ம அனைவருமே இருக்கலாம். அந்த பாதங்கள் இருக்கிற கொஞ்சம் டெலிவரி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க. அதனால் இன்னும் எத்தனை நாள் செல்லும் சொல்ல முடியாது. இருக்கிற இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, ஷார்ட் டைம் தான் இருக்குது. இந்த ஷார்ட் டைமில் குறுகிய காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை அந்த நம்ம கொடுத்த அந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணால் சீக்கிரமாக செஞ்சு நம்ம அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இருந்து அந்த டெலிவரி ஆகக்கூடிய அந்த தேவனுடைய புத்திரரில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருந்துடணும். அப்போ இருந்தோம்னா இந்த மீதியான இஸ்ரேல் ஜனங்களை நம்ம ஆள போகிற ஒட்டுமொத்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக ஜனங்கள் எல்லாம் பின்பற்றி வாழ்வார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் இந்த உலக ஜனங்களை ஆவிக்குரிய சரீரத்தில் ஆளப்போகிற ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுக்குற அந்த தேவனுடைய புத்திரர் எப்படி அந்த 1,44,000 பேர் முழுமையடைந்த திருச்சபை அதில் நம்மளும் ஒரு அங்கமாக இருந்துடும். இந்த ஒரு எச்சரிப்பான விஷயத்தான் தேவன் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாடமாக நமக்கு கொடுத்துருக்கார். சரிங்களா. கேட்ட இந்த வசனத்தைப்படி நீ வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்பட முடியுமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக வாழ பிரயாசப்பட்டு தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மளும் ஒரு ராஜாவுக்கெல்லாம் போயிட மாட்டோமா அப்படிங்கிறக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.